இத்தாலியில இறந்து போன தன்னுடைய அம்மா மாதிரியே வேஷம் போட்ட மகன் போலீஸ்கார் கிட்ட வசமா சிக்கியிருக்கிறாரு. இதுல ஒரு திடுக்கிடுற தகவலும் வெளியாகி இருக்கு. என்ன அப்படிங்கறத வாங்க விரிவா பார்க்கலாம். இத்தாலியில மந்துவா அப்படிங்கிற நகரத்துல போர்கோ விர்ஜிலியா அப்படிங்கிற ஊர்ல கிராச்சியேலோ அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க கடந்த 2022ல தன்னுடைய 82வது வயசுல இறந்தும் போயிடுறாங்க. இதை பத்தி வெளி உலகத்துக்கே தெரியாம அவருடைய மகன் மறைச்சிடுறாரு. இவரு நர்ஸா வேலை பார்த்துட்டு வந்த இடத்துல அவருக்கு வேலையும் போயிடுது. வருமானத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தன்னுடைய மூளையை செலவு பண்ணி ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அம்மாவுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி அதுல அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தனியை மேக்கப் மூலியமா அவர் மாத்திக்கிறாரு. அந்த அடையாள அட்டையை புதுப்பிக்கிறதுக்காக அவர் அந்த ஆபீஸ்க்கு போயிருக்கிறாரு. அவருடைய அப்ளிகேஷனை பார்த்த அதிகாரிகளுக்கு அவர் மேல ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் நீங்க ஆபீஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா இது பத்தி போலீஸுக்கும் புகார் கொடுக்கறாங்க. கிராச்சி ஏலியாவுக்கு அவங்களுடைய லைசன்ஸ் இல்ல அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வருது. ஆனா இவர் மறுபடியும் அதே மாதிரி மேக்கப் போட்டுட்டு அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீசார் அவரை ரவுண்ட் அப் பண்றாங்க. அவரை கைது பண்ணி அவர்கிட்ட நடத்தின விசாரணையில வருமானத்துக்காக அம்மாவோட பென்ஷனை மறுபடியும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆள்மாறாட்டத்தை அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவருடைய வீட்டை போலீசார் சோதனை பண்ணப்போ அங்க இருக்கிற அலமாரியில அவங்களுடைய அம்மாவுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உடல் அழுகாம இருக்கிறதுக்காக நிறைய தடவை ஊசிகள் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த சம்பவம் இத்தாலியில பேசு பொருளா மாறி இருக்கு. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரோவோக் நியூஸை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.